cuties, hi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாவே நம்மளுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனா இருந்தாலும் சரி, ஹேர் கேர் ரொட்டீனா இருந்தாலும் சரி, எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்கிரிடியண்ட்டை நம்ம எல்லாரும் அடிக்கடி கேள்விப்படுறது உண்டு. பட் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு டவுட் இருக்கும். எசென்ஷியல் ஆயில் அப்படின்னா என்ன, அதை வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க, அது ஏன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து அரோமா ஆயில்னு கூட நான் ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த எசென்ஷியல் ஆயிலும் அரோமா ஆயிலும் ஒரே பொருளா இல்லைனா வெவ்வேறு பொருட்களா, அப்படி வெவ்வேறு பொருட்களாக இருந்தால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஆல் அபவுட் எசென்ஷியல் ஆயில் அண்ட் அரோமா ஆயிலை தான் பார்க்க போகிறோம். அதனால மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க cuties. முதல்ல எசென்ஷியல் ஆயில் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ கோகனட்ல இருந்து அதோடைய ஆயில் எடுத்தால் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஆலிவ்ல இருந்து அதோடைய ஆயில் எடுத்தால் ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இயற்கையில் பல விதமான மூலிகை பொருட்கள் இருக்குது. அந்த எல்லா மூலிகை பொருட்கள்ல இருந்தும் முக்கியமான, அதாவது கான்சென்ட்ரேட்டடான ஆயிலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அந்த மூலிகை ஆயிலை தான் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஆயில் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். அதோடைய அந்த எசன்ஸ், அதாவது அந்த மூலிகையோட எசன்ஸ் அப்படியே 100% அந்த ஆயிலுக்குள்ளார இருக்கும். இதை பேர் தான் வந்து எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அரோமா ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக இருக்காது, கொஞ்சம் டைல்யூட் ஆகிருக்கும். ஸோ அரோமா ஆயிலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அரோமா ஆயிலில் எசென்ஷியல் ஆயிலுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான அளவில் கலந்துருப்பாங்க. ஸோ அதை அதிகமாக வந்து ஃப்ராக்ரன்ஸ் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எசென்ஷியல் ஆயில் நமக்கு ஹெர்ப்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய டைரக்டான கான்சென்ட்ரேஷனில் இருக்கிறதுனால இதோடைய விலை வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அரோமா ஆயிலை பொறுத்த வரைக்கும் அது டைல்யூட்டடான ஃபார்மில் இருக்கிறதுனால அதோடைய விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால நம்ம எசென்ஷியல் ஆயிலை டைரெக்டாக நம்மளுடைய ஸ்கின்லையோ ஹேர்லையோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இல்லைன்னா ஹேர் பேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறப்போ 1 or 2 drops எசென்ஷியல் ஆயில் மட்டும் நம்ம அதை கலந்து யூஸ் பண்ணலாம். பட் அரோமா ஆயிலை பொறுத்த வரைக்கும் வெறும் ஃப்ராக்ரன்ஸ் பர்பஸ்க்கு மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எசென்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சில சமயம் வந்து 12 வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரோமா ஆயில் வந்து டைல்யூட்டட் ஃபார்மில் இருக்கிறதுனால மேக்ஸிமமே அதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 1 year தான். அரோமா ஆயிலை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3% அளவுக்கு மட்டும்தான் அதில் எசென்ஷியல் ஆயிலை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆயில் அப்படின்னா நம்மளுடைய மைண்டுக்கு வரக்கூடியது கோகோனட் ஆயில், அப்புறமா வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அப்படின்னு இத்தனை வெரைட்டிஸ் நமக்கு தெரியும்ல. அதை விட அதிகமான வெரைட்டிஸில் எசென்ஷியல் ஆயில் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் ஒரு 7-8 டைப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோடைய யூசஸ், அதை எந்தெந்த வகையிலெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சேர்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கியூட்டீஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எசென்ஷியல் ஆயிலை வந்து ஸ்கின் கேர்லையா இருக்கட்டும் இல்லைனா ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லையா இருக்கட்டும் இதோடைய யூஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டசன் அளவுக்கு நான் எசென்ஷியல் ஆயில் பாட்டில்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸில் என்னென்ன ஆயில்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல சாண்டல்வுட் ஆயில், அதுக்கப்புறமா வந்து க்ளோவ் ஆயில், ரோஸ் ஒட்ரா ஆயில், அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்ச் பியூர் எசென்ஷியல் ஆயில். இது நீங்கள் வந்து மோந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு வாசனை சும்மா பியூராக அடிக்கும். அண்ட் எலங் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் அவ்வளோ காமனாக இல்லாத ஒரு எசென்ஷியல் ஆயில் இது. அண்ட் ஸ்வீட் பெசல் ஆயில், தென் லைம் எசென்ஷியல் ஆயில், யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், இது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் பெப்பர்மெண்ட், இதுவும் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் சிட்ரனல்லா, இது வந்து பொதுவாக சிட்ரனல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரூமில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரணும், ஊதுபத்தி கொளுத்தி வச்சா நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரியான பர்பஸ்க்கு தான் இந்த சிட்ரனல்லாவை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் கியூட்டீஸ், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பட் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயிலை எக்காரணத்தை கொண்டும் டைரெக்டாக நம்மளோட ஸ்கின்லையோ நம்மளோட ஸ்கேல்ப்லையோ வந்து அப்ளை பண்ணிடவே கூடாது. பிகாஸ் அதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ரொம்ப
ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டை நம்மளுடைய ஸ்கின்ல வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறப்போ நமக்கு நிறைய அலர்ஜிஸ் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த எசென்ஷியல் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கெரியர் ஆயில் கூட தான் நம்ம யூஸ் பண்ணணும். கெரியர் ஆயில்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் இருக்கும், ஒரு பேஸ் இருக்கும், அது கூட இந்த எசென்ஷியல் ஆயிலை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கெரியர் ஆயிலாக எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் ஆயில், ஜொஜோபா ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், அந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெரியர் ஆயிலில் வச்சுட்டு தான் இந்த எசென்ஷியல் ஆயிலை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். ஓகே கியூட்டீஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில எசென்ஷியல் ஆயில்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் எதுவாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அது கூட 1 அல்லது 2 ட்ராப் மட்டும் இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இச்சிங், அதாவது அரிப்பு, டேண்ட்ரஃப், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிடும். அடுத்ததாக பெப்பர்மெண்ட் ஆயில். இந்த பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயிலை நம்ம ஏதாவது ஒரு கெரியர் ஆயில் கூட கலந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணலாம். கெரியர் ஆயில்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதாம் ஆயில், கோகோனட் ஆயில், அந்த மாதிரியான ஆயில் கூட ஒரு 1 அல்லது 2 ட்ராப் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கின்ல ரெகுலராக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பளபளப்பு கொடுக்கும். அண்ட் சன் பர்ன்னால நம்மளோட ஸ்கின்ல உண்டான டேமேஜையும் இது வந்து சரி பண்ணும். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அதோடைய ப்ளசண்ட்டான ஸ்மெல், அதோட அரோமா வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஃப்ரீயாக அப்படியே ஜம்முன்னு தூங்க வச்சிரும். அண்ட் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக எல்லாரும் வந்து இதை கமெண்ட் பண்ணிடுவீங்க. பிகாஸ் எலங் அப்படின்னா என்ன எசென்ஷியல் ஆயில், நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த ஆயிலோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை இது வந்து சரி பண்ணக்கூடியது. ஸோ எந்த இடத்துலையாவது நம்மளோட ஸ்கின்ல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய கரியர் ஆயில் கூட இந்த ஆயிலை 1 or 2 ட்ராப்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணால் நம்மளுடைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிடும். க்ளோவ் பட் எசென்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயிலை உங்களோட கரியர் ஆயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ட்ரை ஸ்கின்னை க்யூர் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப இச்சினஸ் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு பேகி ஐஸ் இருக்குது, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்லையும் உங்களுடைய க்ளோவ் பட் ஆயிலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபைனலி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனால் எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். பட் ஸ்டில் இது வந்து நேச்சுரலி எக்ஸ்ட்ராக்டடான ஒரு ஆயில், அதாவது 100% வெறும் ஹர்ப்ஸ்லேருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயிலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓவர் சென்சிட்டிவிட்டி இருக்குது, ரொம்ப சூப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பேட்ச் டெஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இந்த ஆயிலை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, மறுபடியும் நான் சொல்கிறேன், இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, உங்களுடைய கரியர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி தான் இது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி இருக்கிற மிக்சரை லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ்க்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா யூ ஆர் ஃப்ரீ டு கோ அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஆயிலால் உங்களுக்கு எந்த வித அலர்ஜியும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் இந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அதர் தன் தட் நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ண வேணாம். இல்லைனா ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த ஆயிலை தவிர்த்துடலாம். அண்ட் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஆயிலை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அண்ட் உங்களுக்கு வந்து லோ பிபி இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரியான எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து பிபி ஃப்ளக்சுவேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆட்களும் இதை வந்து தவிர்த்துடலாம். அதர் தன் தட் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூடிஸ் எசென்ஷியல் ஆயில் பற்றி சில பேசிக் ஐடியா இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் எஜுகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தாண்டி எசென்ஷியல் ஆயில் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு காட்டின எசென்ஷியல் ஆயில் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதோடைய பர்ச்சேஸ் லிங்க்கை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் வேறு என்னென்ன வீடியோலாம் வேணும் அப்படின்னு மறக்காமல் எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. பாய்.